காதல்லே ரொம்ப வலிமிகுந்த காதல்னா அது ஒருதலை காதலாகத்தான் இருக்க முடியும். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சங்ககால கதைகள்ல ஒன்னான நக்கண்ணையாரின் காதல் கதை. காவேரி ஆத்தோட வடகரையில ஆமூர் அப்படிங்கிற ஒரு அழகான ஊர் இருந்துச்சு. அந்த ஊர் ஆட்சி செஞ்சது வீரத்துல புகழ் பெற்ற ஆமூர் மல்லன். இப்போ அதே ஊர்ல ஒரு பணக்கார வணிகருமே இருக்கிறாரு. அவரோட பேரு பெருங்கோழி நாயக்கன். இவர்கிட்ட என்னதான் செல்வம் செழிப்புன்னு எல்லாமே இருந்தாலும் அவருக்கு தன்னோட மகளான நக்கண்ணையாருக்கு இன்னுமே திருமணம் ஆகல அப்படிங்கிற ஒரு வருத்தமுமே இருந்துச்சு. அழகிலும் அறிவிலும் சிறந்தவள் தான் இந்த நக்கண்ணையார். இவங்களுக்கு தன்னோட மனசுக்கு பிடிச்சவன காதல் பண்ணி திருமணம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. இப்போ ஒரு நாள் ஆமூர்ல மிகப்பெரிய திருவிழா ஒண்ணு நடக்குது. அதுல நிறைய போட்டிகளுமே வைக்கிறாங்க. அதுல ஒரு போட்டி தான் மல்யுத்த போட்டி. அந்த போட்டியில அடையாளம் இல்லாத ஒரு வீரன், அவனை பத்தி அந்த ஊர் மக்களுக்கு யாருக்குமே தெரியாது. ஆனா அவன் அந்த போட்டியில கலந்துக்கிட்டு அங்க இருக்கிற எல்லாருமே தோற்கடிக்கிறான். இதை பார்த்த ஆமூர் மல்லன் அவனை தோற்கடிக்க அவரே களத்துல இறங்குறாரு. கடுமையான போராட்டத்துக்கு அப்புறமா போட்டியோட முடிவுல ஆமூர் மல்லன் தோற்கடிக்கப்படுறாரு. இப்படி அரசனே தோற்கடிச்ச வீரன் யாருன்னு விசாரிக்கும் போதுதான் ஒரு ஆச்சரியம். அந்த போட்டியில கலந்துகிட்டது சோழ நாட்டோட இளவரசனான போரவை கோப்பெரு நற்கிள்ளின்னு. அந்த நாள்ல இருந்து அவனை பத்தின ஒவ்வொரு செய்தியும் ஆமூர் முழுக்க பரவ ஆரம்பிக்குது. கடைசி இந்த செய்தி நக்கண்ணையாரோட காதுகளுக்கும் போய் சேருது. இதன் மூலமா இந்த வீரனை பார்க்காமலேயே அவன் மீது நக்கண்ணையாருக்கு ஒருதலை காதலும் வளருது. அதுக்கப்புறம் போட்டியில ஜெயிச்ச கையோடி போரவை கோப்பர் நற்கிள்ளி அந்த ஊர்ல இருந்து கிளம்பி கொஞ்சம் தூரத்துல தனக்குன்னு ஒரு ஆட்சி அமைக்கிறாரு. ஆனா இதை கொஞ்சம் கூட பொறுத்துக்க முடியாத ஆமூர் மல்லன் இவனை எப்படியாச்சும் தோற்கடிக்கணும்னு அப்பப்ப போரவை கோப்பர் நற்கிள்ளியை சீண்ட அது ஒரு போரா மாறுது. இந்த போரை பத்தின தகவல் ஆமூர் முழுக்க பரவ ஆரம்பிக்குது. அப்படியே இந்த செய்தி நக்கண்ணையாரோட காதுகளுக்கும் போய் சேருது. ஒரு பக்கம் காதலோட பதட்டம், இன்னொரு பக்கம் போரின் பயம். இப்போ நக்கண்ணையார் அந்த போரை பாக்குறதுக்காக போறாங்க. தூரத்துல மிகப்பெரிய போர் நடக்குது. அதுல மின்னல் வேகத்துல ஒரு வீரன் தாக்கிக்கிட்டு இருக்கான். நக்கண்ணையாரோட கண்கள் அவனை தவிர வேற யாரையுமே பார்க்கல. இப்போ அந்த போர் கூட்டத்துல ஒரு சத்தம், போரவை கோப்பர் நற்கிள்ளி வாழ்க வாழ்கனி. ஆமா, சோழ நாட்டு இளவரசர் அந்த போர்ல ஜெயிச்சிட்டாரு. அதுக்கப்புறமா அப்பப்போ கோப்பர் நற்கிள்ளி பத்தின செய்திகள் நக்கண்ணையாரோட காதுகளுக்கு வந்தாலும் நக்கண்ணையாரோட காதல் கோப்பர் நற்கிள்ளியோட காதுகளுக்கு போகவே இல்லை. நாட்கள் கடந்து போக அவங்களும் நல்லாவே மெலிஞ்சிட்டாங்க. ஆனாலும் அவங்களோட காதல் மட்டும் குறையவே இல்லை. அவங்களும் எப்போ இளவரசரை சந்திச்சு நம்மளோட காதலை சொல்றது நீ காத்துக்கிட்டே இருந்தாங்க. இதுக்கப்புறம் இந்த கதையில என்னாச்சு, நக்கண்ணையார் அவங்கள சந்திச்சு அவங்களோட காதலை ஷேர் பண்ணாங்களா அப்படிங்கிற டவுட் உங்களுக்கும் இருக்கும், எனக்குமே இருந்துச்சு. ஆனா சங்க இலக்கியத்துல இதுக்கு மேல இவங்களை பத்தின எந்த ஒரு குறிப்புமே இல்லை. இது ஒரு சொல்லப்படாத ஒருதலை காதலாவே முடிஞ்சிடுச்சு. இந்த கதைக்கு சங்க இலக்கியத்துல தான் முடிவு இல்லை. ஆனா நம்மளோட தாட்ஸை இதுல ஷேர் பண்ணலாம். உங்களுக்கு இந்த கதை எப்படி முடிஞ்சிருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற உங்களோட தாட்ஸை கமெண்ட்ல ஷேர் பண்ணிட்டு போங்க. எந்த கமெண்ட்டுக்கு அதிக லைக் வருதுன்னு பார்க்கலாம்.